सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतां स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த சிரவண யக்ஞத்தில் நம்ம மனசு அமைதியான சூழ்நிலை தான் சென்டர் பாயிண்ட். அது பிறகு பக்தியில் நாம் அப்படியே பொங்கிட்டு வருது பக்தி, அப்படியே பேரிட்டு வருது பக்தி அப்படின்னு நம்ம அந்த சிம்டம்ஸ் பக்தியினுடைய அந்த பராகாஷ்டை அதெல்லாம் ஹை லெவல் உயர்ந்த நிலைக்கு போகிற நிலை. அதே சமயத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறோம், கோபமாக இருக்கிறோம், மூடு சரியில்லை, அது மாதிரி சூழ்நிலாம் மன அமைதிக்கு கீழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ சென்டர் பாயிண்ட் எதுனா நிதானிக்கிற புத்தி, அந்த அமைதியான சூழ்நிலை. நீங்கள் அவசர அவசரமாக பாகவதம் படிக்கிறதோ வேண்டாம், ராமாயணம் படிக்கிறதும் வேண்டாம். நாம சொல்றது கூட நிதானமா சொல்லுங்க. நாமத்தை அவசர அவசரமா நாம எப்படி வேணா சொல்லலாம், அவசர அவசரமா கூட சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். நாம எப்படி சொன்னாலும் பலன் கொடுக்கும். ஆனாலும் எதுக்கோ ஒன்று கட்டுப்பட்டு உந்தப்பட்டு அப்படி எதையுமே செய்ய வேண்டாம். எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் பெஸ்ட் எதுன்னு கேட்டா, ரொம்ப மந்தமா இருக்கிறதும் தமோகுணம், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதும் ரஜகுணம், ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கிறது தான் சாத்விக குணம். அந்த பொறுமை வேணும், நிதானம். உங்களுக்கு நல்ல நீ மூடு சரியில்லைன்னா யாருக்களையும் பேசவே வேண்டாம். ஏன்னா அது பிரச்சனையில முடியும். யாருக்களையும் பேச வேண்டாம். நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரையும் குற்றம் பார்க்குறோம், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு பார்க்கும்போதே நம்ம சரியில்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மனோநிலை சரியில்லை இப்பொழுது. அதனால்தான் அவங்க செய்யறது தப்பா தோணுது, இவங்க செய்யறது ஒருவேளை நம்மள குற்றம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. பல விஷயங்கள்லாம் நமக்கு தப்பா தோணுது. ஃபர்ஸ்ட் நம்ம தப்பா தோன்றதுனாவே நாம தப்பா இருக்கிறோம்னு அர்த்தம். நாம இந்த நிதானத்துல இல்லை. இந்த சமயத்துல நம்ம வாய விட்டோம்னா நம்ம மாடிப்போம். நல்லா சிரிக்கிறதுக்காக இல்லை, சிந்திக்கிறதுக்காக. அப்போ நம்ம மூடு அவுட் ஆகிற சமயத்தில் யாருக்கெல்லாம் பேச கூட தனிமையில் போய் உட்காந்துடணும். தனிமையில் உட்காந்து ராமநாமம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மூட் அவுட்ல நாமா சொல்றது கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வராது. இல்லாட்டி தனிமையில் யோசிங்க. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அந்த நாம ஸ்மரணம் மட்டும் பண்ணுங்க. ராம நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சமயத்தில் போய் நான் உடனே சொல்யூஷன் தேடுறேன்னு சொல்லிட்டு அந்த மன அமைதி இல்லாத சூழ்நிலை, குழப்பமான சூழ்நிலை போய் உடனே புஸ்தகத்தை பார்க்கறது, பாகவதம் படிக்கிறது, இது பண்ணுறது. ஏதாவது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஆனால் அந்த சமயத்தில் தேவைப்படுறதுன்னா ஆத்ம சாந்தி தான். அப்போ நீங்கள் இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒன்றை சிந்திக்கலாம். இந்த குழப்பமானது மனசுக்கு தானே, எனக்கு இல்லை. இந்த உடம்புக்கு தானே, எனக்கு இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்தோம்னா கொஞ்சம் உடனே மனசுல ஒரு சாந்தி கிடைக்கும். சும்மா அது அப்படி ஒரு தாட்ஸ், ஒரு கற்பனையா நம்ம உடனே ஆத்ம சாட்சாத்காரம் பெற்றுட்டோம், நம்ம ஆத்மனிஷ்டை பெற்றுட்டோம்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு பயிற்சி பண்ணும்போது உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எந்த ஒரு மனசு அமளியான சூழ்நிலையில் இருக்கும்போது, மனசு அமளியா இருக்கும்பொழுது, ஒரு டென்ஷனா இருக்கும்போது, ஒரு கொதிப்புணர்வோடு இருக்கும்பொழுது எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது, யாருக்களையும் பேசக்கூடாது. அதே சமயத்தில்
நாம் ஏதாவது வார்த்தையை விட்டோம்னா கண்டிப்பாக குற்றத்தை தான் சொல்லுவோம். யாரை பற்றியும் நம்ம குறை சொல்லுவோம், இல்லைன்னா அவங்கள திட்டுவோம். நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு குறை இருக்கும், எல்லாத்துலையும் ஏதாவது குறைய நம்ம பார்ப்போம், அந்த குறைகளை தான் அவங்கள பேசுவோம். அதே மாதிரி அவசரத்துல எடுக்கிற முடிவு வந்து தப்பு. அவங்க மேல நல்ல கௌரவம் வச்சிருந்தேன், அவங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், அவங்க ரொம்ப பெரியவங்க, அவர் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப ரிலேஷன்ஷிப் ரொம்ப சொந்தக்காரு, அதனால ஒரு விட்னஸ் சைன் போட சொன்னாங்க, அதனால போட்டேன். அது மாதிரி ஒரு விட்னஸ் சைன் நான் ஒரு இடத்துல போட்டு அப்புறமா யோசிக்கிறேன், ஏன் போட்டோம்? ஒரு விட்னஸ்க்காக சைன் போட சொன்னாங்க, போட்டேன். ஏன் போட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க.